ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ் ரெசிபிஸ் அண்ட் vlog. நம்ம இன்றைக்கி மிடில் ஈஸ்ட் ஸ்பெஷல் கப்ஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 ட்ரை லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி garlic பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப காரம் இல்லாமல் ஒரு 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு 5 ஆட் பண்ணால் போதும். அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கிற அதையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொரியண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், கார்டமம் பவுடர் 1/2 டீஸ்பூன், சினமன் பவுடர் 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், பாப்ரிக்கா பவுடர் 1 டீஸ்பூன், கிமின் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி சூடாக்க வச்சுருந்தேன். அந்த ஹாட் வாட்டரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த சிக்கனை மட்டும் வெளியே தனியாக எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 கப்பு ரைஸ் பஸ்மதி ரைஸ் 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிப்போம். நம்ம ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் டொமேட்டோ பேஸ்ட் 2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஆயில் 1 டேபிள் ஸ்பூனும், அப்புறம் சிக்கனில் உள்ள தண்ணியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை சிக்கனில் மேரினேட் பண்ணி எடுக்க வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரைஸில் தண்ணி ஆல்மோஸ்ட் வற்றிடுச்சு. இப்போவும் திரும்ப சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் ஆட் பண்ண முடியாது. இந்த அளவு சமமான பிறகு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக கப்ஸா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.